லசானியோட ஆரிஜின் எதுன்னு சொல்லி என்ன கேட்டால் நான் கண்ணை மூடிட்டு சொல்கிறது இட்டாலியன் தான் சொல்லுவேன். என்னன்ற ஹோட்டல் ஃபீல்டில் இருக்க நிறைய பேரை கேட்டேன், எல்லாருமே சொல்லுவேன் மோஸ்ட் ஆஃப் த பேர் ஆன்சர் பார்த்தீங்கன்னா இட்டாலியன் தான். ஆனால் இட்டாலிக்கு முன்னாடி அதோட பேஸ் வந்து வேற ஒரு ஊரில் கண்டுபிடிச்சான்னு சொன்னால் அவங்களால நம்ப முடியுமா? ஆமாம் மக்களே. அதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா 14th செஞ்சுரியில் ரோம் அண்ட் கிரீக்கில் வந்து இதோட பேஸ் இருக்குது. அது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா லைக் ஒரு ஃப்ளாட் பிரெட்டு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அரைச்ச கறியை வச்சு ஒரு டிஷ் ஒன்று இருக்குது. அதுலேருந்து இன்ஸ்பயர் ஆகி தான் இந்த இட்டாலியன் பீப்புள் வந்து இந்த லசானியா வந்து கண்டுபிடிக்கிறாங்க. முதல்ல இதை கண்டுபிடிக்கும் போது பார்த்தீங்கன்னா அதில் வந்து இந்த ரெட் சாஸோ இல்லை டொமேட்டோவோ எதுவுமே கிடையாது. அதில் வந்து அவங்களோட லோக்கல் ஸ்பைசஸ் அதுக்கப்புறம் லோக்கல் ஃப்ளேவர்ஸை மட்டும் ஆட் பண்ணி இந்த ஃப்ளாட் பிரெட் கூட வச்சு அவங்க சாப்பிட்டுட்டு இருந்திருக்காங்க. 16th செஞ்சுரியில் தான் முதல்ல டொமேட்டோ யூரோப்புக்குள்ளே வர ஆரம்பிக்குது. அதை அவங்க ஃபுட்ல யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இந்த டொமேட்டோ சாஸை வச்சு இது கூட என்னென்ன ஆட் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா மீட்டை அரைச்ச கறியை வந்து இதில் போட்டு அது கூட பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்பைசஸ்லாம் ஆட் பண்ணி அதை வந்து ஒரு வேறு லெவல் சாஸாக மாற்றுறாங்க. இந்த டேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருக்குங்க. அதை வந்து லசானியாவில் வந்து இன்க்ரூஸ் பண்ணுறாங்க. ஒரு பாஸ்தா ஷீட்டாக அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கு மேலே இந்த மீட் சாஸ் மறுபடியும் பாஸ்தா ஷீட்டு மறுபடியும் மீட் சாஸ்ன்னு சொல்லிட்டு 3 to 4 லேயர் ஆட் பண்ணுவாங்க. இது கூட பார்த்தீங்கன்னா ஒயிட் சாஸு அதுக்கப்புறம் பார்மசன் சீஸை வந்து செட் பண்ணுவாங்க. இதெல்லாம் செட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மேலே வந்து மொசரல்லா சீஸை போட்டு கிராட்டின் பண்ணி எடுப்பாங்க, அதாவது பேக் பண்ணி எடுப்பாங்க. கிராட்டின் பண்ணி எடுத்தோன்னே அது வந்து ஒரு கோல்டன் கலர் ப்ரௌனில் வந்து மேலே வருங்க. அது மாதிரி சாப்பிட்றதுக்கும் வேறு லெவலில் இருக்கும். கூட வந்து பார்த்தீங்கன்னா கார்லிக் டோஸ்ட் வச்சு கொடுப்பாங்க, இல்லை கார்லிக் பிரெட் அந்த மாதிரி தான் கொடுப்பாங்க. டேஸ்ட்டு சும்மா அடிப்பொலியாக இருக்கும். இப்படி தான் மக்கள் இந்த லசானியா வேர்ல்டு ஃபுல்லாக ஃபேமஸ் ஆச்சு. நெக்ஸ்ட் டைம் நீங்கள் லசானியா சாப்பிடும்போது மறக்காமல் இந்த ஹிஸ்ட்ரியை தெரிஞ்சுட்டு போங்க. இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். மேலும் இன்ஃபர்மேஷனுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க.